இன்னைக்கு நாம ரசப்பொடி அடிக்க போறோம். எது எவ்வளோ போட்டு அடிக்கிறோம்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். நீங்களும் உங்க வீட்டில் எப்படி அடிப்பீங்கன்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க, பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஹாய் ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக். இன்னொரு யூஸ்ஃபுல்லான வீடியோ தான். நாங்கள் எங்கள் வீட்டில் எப்படி ரசப்பொடி அடிக்கிறோம் அப்படின்றது தான் நான் இங்கே போஸ்ட் பண்ணியிருக்கேன். உங்கள் வீட்டில் எப்படி அரைக்கிறாங்கன்னு சொல்லிட்டு, என்னென்ன இன்க்ரீடியன்ட்ஸ் ஆட் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அம்மா சொன்ன மாதிரி எங்கள் வீட்டில் எங்கள் அம்மா எப்படி பண்ணுவாங்கன்னா, அந்த டைமுக்கு போயிட்டு எதுவும் அரைச்சி போட மாட்டாங்க. அம்மா ஃப்ரெஷ்ஷான இன்க்ரீடியன்ஸே எடுத்து நான் முன்னாடியே ப்ரிப்பேர் பண்ணி வச்சுப்பாங்க. எப்பயுமே ரசம் செய்கிற போது இது ஒரு 2-3 டேபிள் ஸ்பூன் போட்டு ரசம் செஞ்சு கொடுத்துருவாங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அண்ட் தென் இப்போ வீடியோக்குள்ளே போகலாமா? என்னென்ன பொருட்கள் தேவைன்றதை நான் சொல்கிறேன் உங்களுக்கு. துவரம் பருப்பு 100 கிராம், மிளகு 100 கிராம், சீரகம் 100 கிராம், தனியா 100 கிராம், அரிசி 75 கிராம், வெந்தயம் 10 கிராம், காய்ந்த மிளகாய் 20, கல்லுப்பு ஒரு 2 டேபிள் ஸ்பூன், கருவேப்பிலை 1 கைப்பிடி, கட்டி பெருங்காயம் ஒரு 10 கிராம், எண்ணெய் சமையல் எண்ணெய் ஒரு 2 டேபிள் ஸ்பூன், மஞ்சள் தூளாக இருந்துச்சுன்னா 2 டேபிள் ஸ்பூன், இல்லை மஞ்சள் கிழங்காக இருந்ததுன்னா 50 கிராம். இது எல்லாத்தையும் லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா ரோஸ்ட் பண்ணி தனித்தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இதில் ஒரு சமையல் குறிப்பு என்னென்னா, காஞ்ச மிளகாவோட நீங்கள் கல்லுப்பு போட்டு வறுக்கும்போது நெடி வரவே வராது. இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இல்லைனா நெடி வந்தால் இருமல் தும்மல் வரும் நம்மளுக்கு. ஸோ இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். மஞ்சள் கிழங்கு மட்டும் வறுக்க தேவையில்ல, மஞ்சள் தூளியும் வறுக்க தேவையில்ல. இதை மட்டும் நீங்கள் அப்படியே ஆட் பண்ணிக்கலாம். கருவேப்பிலை இந்த ஈரப்பதமெல்லாம் போயிட்டு ஒரு லைட் ரோஸ்ட்டாக வரும்ல நம்மளுக்கு, கொஞ்சம் அதை கிறிஸ்பியாக வர வரைக்கும் நீங்கள் ரோஸ்ட் பண்ணி எடுத்தால் போதும். ஸோ பெருங்காயம் லைட்டாக ஒரு 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுட்டு அதில் இந்த கட்டி பெருங்காயம் போட்டு வறுக்கும் போது அது கொஞ்சம் லைட்டாக பொரியும். அந்த ஸ்டேஜில் நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க. பெருங்காயம் தூள் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம், ஒரு 2 டேபிள் ஸ்பூன். ஆனால் எப்பயுமே இந்த மாதிரி மசாலா அரைக்கும் போது ஃப்ரெஷ்ஷான இன்க்ரீடியன்ட் போட்டு அரைச்சா அது கொஞ்சம் தனி டேஸ்ட்டாக தான் இருக்கும் நமக்கு. இப்போ நம்ம வறுத்து வச்ச எல்லாத்தையும் நல்லா ஆற வச்சுட்டு மிக்சியில் போட்டு நல்லா பொடி பண்ணி எடுத்தால் ரசப்பொடி தயார். ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய் பாய்.